அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானை வணங்க வேண்டும் என்றாலும் கூட அவருடைய விருப்பம் என்பது தேவையாகிறது. அவர் விரும்பாத ஒருவரால் அவரை அணுகவே முடியாது. அது காரணமாகவே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்றே நம்முடைய முன்னோர்கள் பாடி பரவினார்கள். எம்பெருமான் தனக்கு அடிமையாக, தனக்கு உகந்த பக்தனாக ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் தகுதி தராதரம் பார்த்து அவர் பக்குவப்பட்டிருக்கிறாரா என்பதை தெரிந்தான பிறகுதான் ஏற்றுக்கொள்வார் என்று திருமூலர் உறுதிபடச் சொல்கிறார். திருமூலர் சொல்லக்கூடிய நுணுக்கமான சிவதத்துவ கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கொண்டான் அடியேன் அடிமை குறிக்கொள்ள கொண்டான், உயிர் பொருள் காயக்குழாத்தினை கொண்டான், பலம் முற்றும் தந்தவன் கோடலால் கொண்டான் என ஒன்றும் கூறுகிலேனே. என்னை தனக்கு அடியவனாக எம்பெருமான் ஈசன் ஏற்றுக்கொண்டான். உயிர் பொருள் காயம் என்கிற இந்த மூன்றையும் கொண்டு எம்பெருமானை ஸ்மரித்திருக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு தந்து என்னை முழுமையாக எம்பெருமான் ஆட்கொண்டான். அது மட்டுமல்ல, தன்னை எனக்கு முழுமையாக தந்துவிட்டான் என்று குறிப்பிடுகிறார். இதே மாதிரியான ஒரு வார்த்தையை மாணிக்கவாசகர் பெருமானும் தன்னுடைய திருவாசகத்திலே பாடுகிறார். தந்தது ஒன்றனை கொண்டது என்றனை சங்கராய் யார்குலோ சதுரர் என்று கேட்கிறார். எவராலும் அடையப்பட முடியாத அரிய பெரும் பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் தன்னை எனக்கு கொடுத்துவிட்டு எதற்கும் பயன்படாத என்னை அவன் எடுத்துக்கொண்டான். எங்கள் இருவரிலே யார் வெற்றி பெற்றவர்கள், யார் அதிக மகத்துவம் பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக கேட்பார். காரணம், மனிதர்கள் அற்ப உலகியல் சார்ந்த விடயங்களுக்காக மாத்திரமே தங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை எவர் ஒருவர் முகமாக குவித்து புருவ மத்தியம் என்கிற சுருமுனைத்தானத்திலே நிறுத்தி பழகுகிறாரோ அவர் மாத்திரமே பக்குவம் பெறுவார். அப்படி பக்குவம் பெற்றவரைத்தான் எம்பெருமான் ஈசன் ஆட்கொள்வாரே அல்லாது மற்றவரை ஆட்கொள்ள மாட்டார் என்பது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்து. குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடி நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன் பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே. பேய் என்று நாம் எதை சொல்கிறோம் அல்லது யாரை சொல்கிறோம்? உடல் என்பது இல்லாமல் எந்த ஒன்றையும் சாதித்துக் கொள்ள இயலாது பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை பேய் என்று குறிப்பிடுகிறோம். தேகமும் தேகியும் கூடியிருக்கின்ற போதுதான் பிராணனுடைய நிலையை மேன்மைப்படுத்த முடியும். நம்முடைய இந்த மானுட உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. இந்த கருவியை கொண்டு மாத்திரமே நம்முடைய ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியும். பெரிய ஆத்மஸ்வரூபத்தை பெற்றிருக்கக்கூடிய தேவர்களும் கூட தங்களுடைய ஆத்ம பிரகாசத்தின் அளவு குறைந்து போகும்போது அதை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக மானுட பிறவி எடுத்தாக வேண்டும் என்று நம்முடைய மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். தேவர்களும் மனிதர்களாய் பிறப்பதுண்டு என்றே சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் இந்த மானுட பிறவியின் மகத்துவம் என்பது சொல்லாது விளங்கும். இந்த மானுட உடலை கொண்டுதான் நாம் நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த உடலை பற்றியதான புரிதலும் அக்கறையும் இல்லாமல் இந்த உடல் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். தொலைத்துவிட்டால் அதன் பிறகு உடலின்றி தவித்து பேயாக பிசாசாக அலைய வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். எனவே பிராணன் நிலை பெற்றிருக்கக்கூடிய சீவன் வாழ்ந்திருக்கும் புறமாகிய இந்த மானுட உடலை வீணாக அடித்து விடாமல் நல்வழிப்படுத்த முயலுங்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். உணர்வு உடையார்கட்கு உலகமும் தோன்றும், உணர்வு உடையார்கட்கு உறுதுயர் இல்லை, உணர்வு உடையார்கட்கு உணர்ந்த அக்காலம்
உணர்வு உடையார்கள் உணர்ந்து கண்டாரே. உணர்வு உடையார்கள் எந்த உணர்வு? நான் என்பது என்ன? நான் என்பது ஆன்மா என்கிற உணர்வை பெற்றிருக்க வேண்டும். நான் என்பது ஆன்மா என்று சொன்னால் என்னைப் போல என்னை சுற்றிலும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய சகலமும் ஆன்மாக்கள்தான். ஆன்மா என்பதற்கு தனித்த வடிவம் கிடையாது. அது ஒரு நெருப்பு பொறி போன்றது. கண்ணுக்கு தெரியாத நெருப்பு பொறி போன்றது. இந்த ஆன்மாவை உணர முடியுமே அல்லாது உருவகப்படுத்தி சொல்லக்கூட முடியாது. இது காரணமாகவே ஆன்மா என்கிற ஈஸ்வரனை கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள். ஈஸ்வரனை, ஈஸ்வர தத்துவத்தை உணரத்தான் முடியுமே அல்லாது மற்றவர்க்கு உணர்த்த முடியாது. உணர்வு உடையவர்கள் தாங்கள் எவ்வாறு அந்த உணர்வை பெற்றார்கள் என்பதை தங்களுடைய அன்பிற்கு இனிய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்ன இன்ன காரியங்களையெல்லாம் செய்து என்னை நான் கண்டுகொண்டேன். இதே போன்று முயன்றால் நீயும் உன்னை கண்டுகொள்வாய் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையாக ஆத்ம போதத்தை அறிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தின் உண்மையான வெளிப்பாடு என்பது புரிந்துவிடும். அது மாத்திரமல்ல, தன்னை ஆன்மா என்று உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த உலகில் துன்பம் என்பதே கிடையாது. அக்காலம், இக்காலம், வருங்காலம் என்று அழைக்கப்படக்கூடிய 3 காலங்களையும் ஆன்மா என்கிற நிலையிலே இருந்தவர்கள் கண்டுகொண்டார்கள், உணர்ந்து கண்டுகொண்டார்கள். வெறும் வாய் வார்த்தைகளால் இதை வர்ணித்துவிட முடியாது. அப்படியென்றால் நம்முடைய முந்தைய பிறவிகள், இப்போது வாழ்ந்திருக்கும் இந்த பிறவி, நாம் சுமந்து வந்திருந்த கர்மவணிகளின் அளவு, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் அறிந்தாக வேண்டும் என்பதே கருத்தாகிறது. காயப்பரப்பில் அலைந்து துரியத்துச் சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறாறு அடைந்து தெரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. நந்தி என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது எம்பெருமான் ஈசனை, அதாவது ஆன்மாவை. காயப்பரப்பு, இப்போது நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த உடல் என்பது காயம். இந்த காயம் கொண்டு, உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே துரியத்திலேயே இருக்கிறோமே அல்லாது துரியாதீதம் என்பதை பற்றி நாம் புரிந்திருக்கவில்லை. ஜீவசக்தியாகிய வாயு விரிந்து 72,000 நாடுகளிலே சலிக்கும் போது கீழ் 6 மற்றும் மேல் 6 ஆதாரங்கள் என்று 12 ஆதாரங்களிலே சுற்றியும் சுழன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? சின்னஞ்சிறிய நெருப்பு பொறியாக இருக்கும் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு எப்படி இந்த 12 ஆதாரங்களிலே அழுந்தி சுழல்கிறது? இந்த சுழற்சி மானுட உடல் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இது எப்படி சாத்தியப்பட்டது? எண்ணி எண்ணி பார்த்தாலும் இதற்கான விடை என்பது கிடைக்கவில்லை. சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள் இவற்றை பற்றி ஆராய்ந்து பார்த்து தன்னகத்தே அதற்கான விடையை கண்டறிந்து கொண்டார்கள். கண்டறிந்து கொண்டாலும் கூட இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக விரித்துச் சொல்வதற்கு அவர்களாலும் இயலாது போயிற்று. என்னென்னவோ வார்த்தைகளை கொண்டு இவற்றை விரித்துச் சொல்ல முயன்றார்கள். ஆயினும் கூட முழுமையாக அவர்களால் விரித்துச் சொல்ல இயலவில்லை. ஆனால் தன்னை உணர்ந்தவன் இதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். எம்பெருமான் ஈசன் கருணையே வடிவானவர். நீ உன்னை தகுதியுடையவனாக மாற்றியமைத்துக்கொள், பக்குவப்பட்டவனாக உன்னை மாற்றியமைத்துக்கொள். நீ தக்கவன் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக பராபரம் உன்னை ஆட்கொள்ளும். நீ இந்த மண்ணுலகத்திலே செய்ய வேண்டியதெல்லாம் உன்னிடத்திலே இருக்கும் நல்ல மற்றும் கெட்ட குணங்களை விட்டொழிப்பதுதான். சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தத்துவ விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழல் கர்மவினை காரணமாக ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த மானுட உடல் என்பது ஆன்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் என்கிற
உண்மையை விளங்கியிருக்க வேண்டும். இந்த தெளிவு உனக்கு எப்போது ஏற்படுகிறதோ அப்போதே தூய அருளை உன் மீது பாய்ச்சுவதற்கு எம்பெருமான் ஈசன் தயங்க மாட்டார் என்பது இன்று நாம் பார்த்த திருப்பாடல்கள் மூலமாக திருமூலநாயனார் நமக்கு சொன்ன அறிவுரையாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.